அதனாலதான் சொல்றேன், ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு நாம ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறோம். எப்படி பாதம் தாங்கி பழனிசாமி மாதிரியோ அதே மாதிரி ஒன்றிய பிரதமருக்கோட பேரு, ஒன்றிய பிரதமர் பேர் என்ன பேர்? நம்ம மிஸ்டர் 29 பைசா. ஏன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். இனிமே ஒன்றிய பிரதமரை நீங்க பேர் சொல்லி கூப்பிடணும்னா மிஸ்டர் 29 பைசா தான் கூப்பிடணும். ஏன்னு ஒரு காரணம் சொல்றேன். நம்ம ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா, தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் அது பேர். நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ₹1 கட்டினா நமக்கு அவர் திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு ஒன்றிய அரசு? வெறும் 29 பைசா. ஆனா இன்னொரு மாநிலம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம். அங்க பாஜக தான் ஆட்சியில் இருக்கு. முதலமைச்சருடைய பேரு திரு யோகி ஆதித்யநாத். அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மக்கள் ₹1 ஒன்றிய அரசுக்கு நிதி கொடுத்தாங்கன்னா திருப்பி எவ்வளவு தெரியுமா திருப்பி ஒன்றிய அரசு கொடுக்குது அவங்களுக்கு? ₹3. அதே போல பீகார் மாநிலம், அதோட முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார். அங்க பிஜேபி மாநில ஆட்சி நடக்குது. அவங்க ₹1 ஜிஎஸ்டி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தருது? ₹7. நம்ம தராங்க. யாரும் அப்ப வீட்டு காசு எடுத்து பீகாருக்கு ஊபிக்கு கொடுக்கறாங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். நமக்கு 29 பைசா கொடுத்துட்டு மற்ற மாநிலங்களுக்கு நம்மளோட காசை எடுத்து கொடுக்கறாங்க. இப்படி கல்வி உரிமை, மொழி உரிமை, நிதி உரிமை அனைத்தையும் மீட்டெடுக்கணும்னா வர்ற 19ஆம் தேதி நீங்க அத்தனை பேரும் முடிவெடுக்கணும். ஏதாவது ஒரு பொய்ய சொல்ல வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு 19ல அந்த பொய்யனால அறுவடை பண்ணாங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய பொய் பிரச்சாரம். அந்த அறுவடையை திருப்பி 24ல பண்ண முடியுமான்னு முயற்சி பண்றதுனா இந்த 28 பைசா கதை. இந்த கம்பி கட்டுற கதைக்கு ஏற்கனவே பார்லிமெண்ட்ல எங்களோட அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க, வெளியில சொல்லியிருக்காங்க. என்ன ஜிஎஸ்டி வருவாய் அப்படிங்கறதுல ₹1 வந்ததுன்னா மாநிலத்திற்கு எத்தனை போகணும், மத்திக்கு எத்தனை போகணும் அப்படிங்கறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் ₹1 வருவாயில மாநில அரசு மத்திய அரசு வரி ஒரு பிரிவு எடுத்து வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் ஷேர் அப்படிங்கிறது. இது ஏதோ பிஜேபி கொண்டு வந்ததா? இல்ல. யூபிஏ அரசாங்கத்துல நீங்க 2014ல நிதி கமிஷன் யார் அமைச்சது? முன்னாள் அரசாங்கம் அமைச்ச நிதி கமிஷனோட பரிந்துரையின்படி வந்த ஷேர் அது. 2வது, இதுல எல்லா மாநிலத்துக்கும் ஜிஎஸ்டில ஒரே மாதிரி தான் ஷேர் போகும். இது இல்லாம மத்திய அரசுக்கு போற பணம், அந்த பணம் எப்படி திரும்பி வருது மாநில அரசுக்கு? மக்கள் நல திட்டங்களாக வருகிறது. மக்கள் நல திட்டங்களாக வருகின்ற பொழுது நாம கொடுக்கிற ₹1 விட அதிகமா கொடுக்குது மத்திய அரசு. எப்படி கொடுக்குது? நேரடியா மக்களுக்கு கொடுக்குது. உதாரணம் நான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய டெல்டா விவசாயிகள் வருஷத்துக்கு ₹6000 வாங்குறாங்க. இந்த ₹6000 வாங்குறத மத்திய அரசு கணக்குல ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? அது கொடுக்கறது பணம் இல்லையா? ஜிஎஸ்டி மட்டும் எங்களுக்கு வருவாயின்னு கேக்குறீங்களே, விவசாயிகளுக்கு வருஷம் ₹6000 கொடுக்கறது எந்த பணம்? பெண்களோட வங்கி கணக்குல கொரோனா காலத்துல நேரடியா போட்டாங்களே மத்திய அரசோட பணம். கடனுதவி திட்டத்துல முத்ரா கடனுதவி திட்டம், நாட்டில் இருக்கிற எல்லாத்தோட வரி வருவாயை வாங்கி இந்த மாநிலத்திற்கு அதிகமா கடன் கொடுத்திருக்காங்களே, அது மத்திய அரசோட பணம். இன்றைக்கு இலவசமாக ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ கோதுமை, 5 கிலோ அரிசி அப்படின்னு ரேஷன் கடையில கொடுக்கறாங்களே, மத்திய அரசோட பணம். அப்ப இதெல்லாம் கணக்குல நான் சேர்த்திக்க மாட்டேன். என் கையில நீ லம்பா கொடு, நாங்க அதை எப்படி எங்க இதுல போட்டுக்கிறோமோ இல்ல அங்க கொஞ்சம் கொடுக்கறோமோ அது எங்க நாங்க வழக்கமா பண்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப மக்கள் அதுக்கு தயாரா இல்ல, புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழைகள் யாருன்னு பார்த்து, யாரு தகுதி வாய்ந்தவர்கள் பார்த்து பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரா கொடுக்கறாருங்க. உங்க கை வழியா அது போகல, அதனால என் கைக்கு வராதால நான் பிரதமரை 28 பைசா 29 பைசான்னு நான் கேவலப்படுத்துறேன்னு சொன்னா நாங்க இன்னொரு கேள்வி முன்வைக்கிறோம். ட்ரக்னால இளைய தலைமுறையை முழுசா சீரழிச்சிட்டு இருக்கிற அத்தனை கடத்தல் கும்பலையும் கூட வச்சிட்டு இருக்கிறீங்களே, அப்ப உங்களுக்கு நாங்க என்ன பேர் வைக்கலாம்? நான் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டேன். பிரதமரை இந்த மாதிரி நீங்க விமர்சிச்சீங்கன்னா நாங்க உங்களை ட்ரக் உதயநிதினு சொல்லுவோம். எங்களுக்கும் பேர் வைக்க தெரியுங்க. ட்ரக் வைக்கிறவன் கோடிக்கணக்கில் காசு கொடுக்கிற எல்லாத்தையும் கடத்தல் பேர் வழியெல்லாம் கூட வச்சுட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குற்றம் வெளியே தெரிஞ்சோன்னா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு கை கழுவிட்டு ஓடுற இந்த நாடகத்தெல்லாம் நாங்க நம்ப தயாரா இல்ல. அதனால பிரதமர் மோடி அவர்களை விமர்சிப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஒரு ஏழைகளுடைய துயரத்தை புரிந்த 10 வருட காலமாக இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் உழைக்கின்ற பிரதமரை பார்த்து பேசுவதற்கு வாரிசு அரசியலில் வந்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது.